ஏற்றி வச்சுட்டு அந்த பூஜை அறைக்கு முன்னாடி என்ன பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி, சுத்தமான துணியா இருக்கணும், முதன்மையா வாங்கிட்டு வந்த துணியா இருக்கணும். இல்ல சார் நானும் யூஸ் பண்ணல சார், வீட்டுல வாங்கி வச்சேன் சார், ஓகே மஞ்சள் துணி எடுத்து விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு அதுல ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பை எடுத்து வைங்க. கல்லூப்பை எடுக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டத்தையும் நீங்களும் சொல்லி கல்லூப்பை எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா கொஞ்சோண்டு வெள்ளை நிற கடுகு. இந்த வெண்ணெய் கடுகுங்கிறது பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு உரித்தானது வெள்ளை கடுகு சொல்லுவோம். சோ அந்த வெள்ளை கடுகு அதுல கொஞ்சம் வச்சுட்டு கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாத பச்சை நிறம் இல்லாத ஒரு எலுமிச்சங்கனி சொல்லுவோம், ராஜக்கனின்னு சொல்லுவோம். இந்த ராஜக்கனியை இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கையில ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ வீட்டுல என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தீரும்னு நினைக்கலாம் அத்தனையும் சொல்லுங்க. அந்த காளி தேவியை அந்த துர்காதேவியை மனசுல நினைச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் சொல்லுங்க. சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தெரிச்சு ஓடணுமா, என் வீட்டுக்கு நீ வரணுமா, எனக்கு அனைத்துமான சகல சௌபாக்கியதை நீ கொடுக்கணுமா அந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதை அந்த உப்பு மேலேயே அந்த வெள்ளைக்கடுகு மேலேயே வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நம்ம காலை இறைவன் கோயில் போயிட்டு அந்த அம்பாள்கிட்ட அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கு பாத்தீங்கன்னா அது சின்னதா ஒரு பேப்பர்லயோ அல்லது பாலிதீன் பேர்லயோ என்ன பண்ணுங்க உள்ள போட்டு லைட்டா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு இல்லை மடிச்சு கூட வச்சாலும் சரி, மடிச்சு அதுல வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க. மஞ்சள் நூலை எடுத்து நம்ம வச்சோம் பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு பொட்டணமா கட்டுங்க, அப்படியே ரவுண்டா ஒரு முடிச்சு மாதிரி அப்படி கட்டிட்டு மஞ்சள் நூல் கட்டிட்டு என்ன பண்ணுங்க நல்லா அந்த அம்பாள்கிட்ட நல்லா அங்க அந்த தீபத்திட்ட வச்சு நல்லா வேண்டிட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய தலைவாசல்ல மையத்துல கட்டிடுங்க. நிலவாசல்ல அதாவது தலைவாசல் சொல்லுவோம், அது மைய போது இதை கட்டி விட்டுருங்க. இது உள்ளேந்து எடுத்து கட்டும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு கெட்ட எண்ண அதிர்வலையும் உங்கள் வீட்டுக்குள் நுழையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு தீய சக்தியும் இருக்க முடியாது, வெளியேறிவிடும். சரி, இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்திஷ்டிகள், கண்திஷ்டி கோளாறுகள், பில்லி சூனிய பிரச்சனைகள் அனைத்துமே தெரிச்சு கொடுக்கும். இதுல இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, இது நீ கட்டுனீங்கன்னா அடுத்து வர 7 நாளுக்குள்ள பாருங்க இந்த எலுமிச்சம்பழங்கிறது டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல அழுகிடுச்சு, இல்ல கருப்பா தண்ணி மாதிரி ஊத்துதுன்னா உங்க வீட்டுல கண்திஷ்டி இருக்கு, நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ கெட்டது இருக்குன்னு நீங்க முடிவு, ஏன்னா இது அப்சர்வ் பண்ணும்போது அது நிறங்கள் மாற வாய்ப்புகள் உண்டு. சரி, இத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க செய்யணுமே தவிர இது என்னப்பா இதுன்னா இருக்க போதில்லை. கல்லு நினைச்சா கல்லு, சாமி நினைச்சா சாமி, அவ்வளவுதான். சரி, இதை நீங்க செஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நம்ம தூபம் போடும், சாம்பிராணி போடும். எப்படி சார் சாம்பிராணி போடணும்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த போடக்கூடிய சாம்பிராணியில மூலிகை சாம்பிராணி இருந்தாலும் சரி, அல்லது கட்டியா வாங்கி இடிச்சு போடும்போது அது மாதிரி சாம்பிராணி இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னா அம்பாளுக்கு சாத்திய காய்ஞ்சு போன இந்த வேப்பலை இருக்கும் பாத்தீங்களா, அம்பாளுக்கு